எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து வெஜ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீன்ஸு, அப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க, இல்லைனா கருப்பு கலர் ஆயிரும் அது. அப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். பட்டாணி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம். அப்புறம் பிரிஞ்சி இலை பேக்கெட்டு, அப்புறம் வந்து இது மித்ததெல்லாம் மசாலா பொருள் இருக்குது இல்லைங்களா, பட்டை, அப்புறம் அந்த லவங்கம் அதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் தனியாக. நெய் வந்து எண்ணெய் 2 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூன்னு கலந்து போட்டிருக்கேங்க. உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் நெய்யும் எண்ணெயும். அப்புறம் காஞ்ச மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடியும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுங்க. அப்புறம் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், தேங்காய், இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் கசகசை கொஞ்சம், எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் நான். இது வந்து அதாவது நான் சாதாரண ரைஸ் தான் போட்டிருக்கேன், பாஸ்மதி அரிசியும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கப்பில் வந்து மெஷர் 1:2ங்கிற இது ரேஷியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அரிசி எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் இருக்கும் தண்ணியில். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கணுங்க. வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த பிரிஞ்சி இலை, அந்த பட்டை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதை வந்து காஞ்சவங்களே போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை. காஞ்சத்தில் போட்டால் வாசனை இருக்காது. பட்டாணி போட்டுக்கோங்க. வெஜ்ஜில் கொஞ்சம் வாசனையாக போடணும். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகும் தான் அந்த வெஜிடேஷன் வதங்கிட்டுங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக லேசாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்காங்க. தக்காளி போட்டுக்கலாம் அடுத்தது. இதுவும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும். உப்பு போட்டனால இதுவும் அப்படியே ஒன்றா வெந்து வந்துடும். இப்போ காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தண்ணி வலிச்சுட்டு போடணும். இப்போது லேசாக வதங்கிடுச்சுன்னா இப்போ இந்த பொடி 2 போட்டுடலாம். கரம் மசாலாவும் காரப்பொடியும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சுங்க. இந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் இஞ்சிலாம் அரைச்சி போனீங்களா, அதை போட்டு லேசாக தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். கடைசியாக உப்பும் போட்டுருவாங்க. ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் சாப்பாட்டோட கலந்து வேக வைக்க வேண்டியது. இதில் வந்து பூண்டு போடலை, புதினா, கொத்தமல்லி எதுவுமே போடலைங்க நம்ம. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிம்பிள் தான். இது ஊற வச்ச அரிசியோடு சேர்த்து இதை வதக்கின அந்த காய், அந்த கிரேவி, அந்த மசாலா வந்து போட்டுடலாங்க. போட்டுட்டு நான் வந்து 5 விசில் வைப்பேன். சில பேருக்கு வந்து ரைஸை பொறுத்து வேறு மாறுபடும் அது. இப்போ குக்கரில் வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு வெயிட் போட்டுருவாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து சாதாரண ரைத்தா, குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூட நல்லா தான் இருக்கும். ரைத்தாங்கிறது வந்து இந்த தயிரோடு போட்டு பண்ணுறது, அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஆக்சுவலி இது பூண்டு இல்லாட்டி கூட சப்போஸ் நம்மளுக்கு அது இமீடியட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும் இது. கடைசியில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாங்க. அப்புறம் கேஷ்யூஸ் வேணும்னா போட்டுக்கலாம். யாராவது சாப்பிட்றவங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.